தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பது 26ல் இல்லை என்பது என்னுடைய பாயிண்ட். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்புற அளவுக்கெல்லாம் விஜயால வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே அற்றது. விஜய் அதிமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட இயலானதாக என்று ஆகி போய்விட்டேன், முடிஞ்சிடுச்சு. ஒரு நப்பாசையில அதிமுக இருந்தது, எடப்பாடியாரே அந்த தவறை செஞ்சார். கொடியை எவனோ தூக்கி பிடிச்சான்னு கொடி பறகுது பார், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா இன்னைக்கு டேக் ஆஃப் ஆகல. அது இன்னைக்கு செங்கோட்டையன் தாவேகால சேர்ந்ததோட மெசேஜ் என்னன்னா, தாவேகா அதிமுக கூட்டணி இல்லை. தாவேகா கூட்டணி இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி இப்போ டேக் ஆஃபே ஆகல. அமித்ஷா ஏப்ரல் 11 சென்னையில் அனௌன்ஸ் பண்ணார், 8 மாதம் ஆகுது. ஒரு கட்சி உள்ள வந்து சில குட்டி கட்சி கூட உள்ள வரல. மாறா இருந்தவெல்லாம் வெளில ஓடுறான் இல்லையா. டேக் ஆஃபே ஆகாத ஒரு அலையன்ஸ் இது. இதில் இவங்க நம்பிக்கிட்டு கிடந்தது யாருன்னா அதிமுகவும் பிஜேபியும். எத்தனை முறை வெளிப்படையாக அழைப்பு விடுத்திருப்பாங்க. நயினார் நாகேந்திரன், ஆர்பி உதயகுமார், ஏன் எடப்பாடியே, விஜய் வரணும்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி எங்கே போவாங்க அவங்கெல்லாம்? ஆகவே விஜய் கட்சியில் தாவேகாவில் செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சேர்ந்ததுடைய மெசேஜ் அதிமுகவுக்கு, தமிழக அரசியலுக்கு என்னென்னா, வரும் தேர்தலில் அதிமுக தாவேகா கூட்டணி என்பது இல்லை என்பது கிட்டத்தட்ட இன்று உறுதியாகிவிட்டது. சராசரி அதிமுக தொண்டன் செங்கோட்டையன் போனது ஒரு பக்கம் என்றால், தாவேகா கூட்டணி இல்லை என்பதால் மேலும் சோர்வடைகிறான். அதிமுக உள்ள சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கையே கணிசமான அளவு குறையும். ஏன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு அவங்க வரமாட்டாங்க. அதுவும் இந்த எலெக்ஷனில் பணம் விளையாட போகுது. திமுக பக்கம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயிற பணம் இருக்குது, கூட்டணி இருக்குது, மீடியா இருக்குது. அதனால் இந்த முறை அதிமுகவில் சீட்டு கேட்கறதுக்கு கூட வரமாட்டாங்க.